Some films don't just tell a story, they take you back in time in the world of gods, men, myths, and wars. Kantara the Legend Chapter 1, the most expected prequel. ஒரு flawless masterpiece வந்திருக்கா or divine spectacle with cracks. Let's break it down. வணக்கம் சினிஃபைல்ஸ், நான் உங்க born for cinema. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ காந்தாரா த லெஜெண்ட் சாப்டர் 1. டைரக்டட் பை ரிஷப் ஷெட்டி, ஸ்டாரிங் ரிஷப் ஷெட்டி, ருக்மிணி வசந்த். இந்த படத்தோட கதை காந்தாரா பார்ட் 1ஓட எண்டிங்ல அந்த ஹீரோ காணாம போன இடத்துல இருந்தே ஆரம்பிக்குது. அவரோட பையனே வந்துட்டு எங்க அப்பா இங்க தான் காணாம போனாரா, எப்படி காணாம போனாரு, எங்க போனாரு அப்படின்னு கேட்கிறப்போ அந்த இடத்த பத்தியும் அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரியை பத்தியும் ஒரு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட கதையே. அந்த கதை என்னன்னா, ஒரு காடு, அந்த காட்டுல வாழற மக்கள், அவங்க வழிபடுற கடவுள், அந்த கடவுள்கிட்ட இருக்கிற பவரை எடுக்க ஒரு ராஜா ட்ரை பண்றாங்க. அதுக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனை, அந்த கடவுள் என்ன ஆனாரு, அந்த கடவுள் அவங்க கிட்ட அந்த கடவுள் ராஜா கிட்ட போனாரா இல்ல திருப்பி இவங்க கிட்டே வந்தாரா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கடவுளை ராஜா கிட்ட கொடுப்பாங்களே அந்த கடவுள் இந்த கடவுள் தானா, இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ற படம் தான் காந்தாரா த லெஜெண்ட் சாப்டர் 1. இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிஷப் ஷெட்டி டைரக்டர் ரிஷப் ஷெட்டியும் ஆக்டர் ரிஷப் ஷெட்டியும் ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. டைரக்ஷன், இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. படம் ஃபுல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா, எங்கேஜிங்கா, புதுசா நிறைய விஷயங்களை நமக்கு ஓபன் அப் பண்ணுச்சு. இந்த படத்தோட கதை ஒரே ஒரு கதையா போகாம இந்த படத்துல வர நிறைய சப் ஸ்டோரிஸ், அந்த சப் ஸ்டோரிஸ்க்கான வர கேரக்டர்ஸ், அந்த கேரக்டரோட ஸ்டோரிஸ், அது எல்லாமே ரொம்ப எங்கேஜிங்காகவே இருந்துச்சு, பார்க்கவும் ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. அந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா ரிஷப் ஷெட்டி வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இது முன்னாடி வந்த காந்தாரா பாட்டில் அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி நேஷனல் அவார்டே வாங்கியிருப்பாரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த குலிகாவை அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது. இந்த படத்துலையும் குலிகா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எங்கே வரும், எப்படி வரும்னு சொல்லி நம்ம படம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கும். அந்த படத்தில் அதே குலிகா பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு வெரைட்டியாக, டிஃப்ரெண்ட்டாக இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதுல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்ல தி பெஸ்டாவே கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ருக்மிணி வசந்த். நெக்ஸ்ட் ருக்மிணி வசந்தோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆக்டர் ஆஃப் தி டெக்கேட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எழுதியிருந்த கேரக்டருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்டிங் ஃபார் தி ஃபீமேல் லீட்னே சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். சும்மா ஹீரோயினா லவ் பண்றதுக்கோ இல்ல ரொமான்ஸ் பண்றதுக்கோ சாங்ஸ்ல வர்றதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாம இந்த படத்துக்கு ஒரு மெயின் கேரக்டராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல வந்த ஜெயராம், மற்ற கேரக்டர்ஸா இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸும் சரி, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் கிராண்டியர். படத்தில் வர விஎஃப்எக்ஸ், ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய சீன்ஸ்ல அதை சொன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் போயிடும். நீங்க பார்க்குறப்ப உங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் பயங்கரமான ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஏன்னா படம் ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு பண்ற லைட்டிங் டூ டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு லைட் ட்ரீல ஃபால் ஆகி அந்த கேப்ல வந்து ஃபால் ஆகுறதும் சரி, சன்ரைஸ், சன்செட், டே, நைட்டு எல்லாத்துக்குமே அவர் பண்ணியிருந்த லைட்டிங், அதுக்கப்புறம் கர்நாடகாவோட லேண்ட்ஸ்கேப், இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையுமே இவ்வளோ அழகா ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்டினதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு இந்தியன் சினிமாவோட அப்பகலிப்டோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபியும் ஃபாரஸ்ட்டை யூஸ் பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு. பட் ஸ்டோரி சம் மைட் ஃபீல் டீப், சம் மைட் ஃபீல் டல். ஐ ஃபெல்ட் டீப். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அஜ்னிஷ், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். காந்தாராவிலே நம்ம பார்த்துருப்போம், அந்த தீம் மியூசிக் இன்னும் அந்த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த படத்துல இன்னும் ஒரு டிஃப்ரெண்டா நிறைய மியூசிக்ஸ். இப்போ இது ஒரு பீரியட் ஃபிலிமா இருந்தாலுமே ஆனா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன மியூசிக் பண்ண முடியும் அந்த மாதிரி பீட்ஸை யூஸ் பண்ணது, பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பயங்கரமா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இன் இந்தியன் சினிமானே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த காட் வந்ததுக்கு அப்புறமா ரிஷப் ஷெட்டி பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டண்ட்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இஃப் யூ வாண்ட் பியூர் கிராண்ட் சினிமா, காந்தாரா சாப்டர் 1 is a must watch experience on big screen. But remember, this is just a beginning. Kantara the Legend Chapter 2 is awaiting. Cinema is not always about perfection. Sometimes it's about experience. And Kantara Chapter 1 is exactly that. An experience you should not miss in theater. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. காந்தாராவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஃபிலிம் ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ், சினிமா டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சேனல்ஸ்ல வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the universe of Kantara.